செய்வன கோளாறுன்னு சொல்லி அடியானுக்கு பைத்தியமாகி பொன்னாளுக்கு இல்லத்துக்குள்ள சிக்கலாகி வருமானம் பாக்கி நின்று இன்னைக்கு கடச்சுமையில் நின்று சிக்கலா நின்று நல்லது பண்ணி கொடுத்து இன்னைக்கு அடியானுக்கு பட்டப்படிப்புக்கு உத்தரவு போட்டு கொடுத்து பொன்னாலுமே வெளி அரண்மனை கட்டி கொடுத்து இன்னைக்கு அலங்காரம் பண்ணி கொண்டு நிறுத்திக்கிற வச்சோம்டா தாயி கவலைப்படாத, நான் இருக்கிறேன் தாயும் தகப்பனமா கூட நிக்கிறனாயா அல்ல பிடிச்ச அல்லையில போட்டு ஆலோசனை போட்டு அல்ல சளிச்சு நிறுத்திலாம் கம்பிடுது. புரிஞ்சுதா தாயி? நான் இருக்கிற தைரியமா நிறுத்திட்டேனே. அமாவாசைக்கு ஒரு மாற்றம் கொடுத்தேன்னாயா. அமாவாசை முடிஞ்சோடனே தாய்ப்பூசு தேடி கண்ணு தேடி வர்ற மாதிரி ஒரு வட்டி நினைக்க வைக்கிறனாயா. இது சக்தி வாக்கு மரபொருள் சொல்றது. புரிஞ்சுதா? ஓதாய் வர தாயி சில கோளாறு நடக்குது, அந்த கோளாறுலாம் எடுத்துருவோம் போ. இல்லா வீட்டுல எதுவுமே நிலையில்லை அப்படி இப்படின்னு வந்து நின்ன எங்கிட்ட வரல மாறியும் கொண்டாடிட்டு போனேன். கொண்டாடி சொல்லி விட்டாலாக்க போ எங்க கருப்பு நிற்கிற அப்படிப்போ வந்தா உடைச்சேன். ஒரே வாரம் வீட்டுக்கு பொருள் இருந்துதா எடுத்தாச்சு, எடுத்து வீசியாச்சு. உன்னோட பட்டியல அடியாடுக்கு நல்லது பண்ணியாச்சு. அரமனை வேணும், மூடு வேணும் அங்க அப்படின்னு கேட்டேன். அரமனையும் கட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கிறீங்க, அதையும் குறையில்லாத முடிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி பொன்னாளுக்கு நீ வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி உனக்கு பட்டப்படிப்புக்கு உத்தரவு கேட்டு வந்து நின்னியாயா. அங்க என்னென்னமோ சொன்னாங்க. இந்தாலியா தாய் நான் வாங்கி தரேன்னு சொன்னேன், நீங்க வாங்கியாச்சு. இந்தாலியா ஒன்னும் பயப்ப எங்க போலாம் வேண்டாம். இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கிறனாயா எல்லாரும் மங்கமாக கோட்டை கொண்டாடி தந்துருனாயா. நகரிப்ப போறான் இந்தா. அதே மாதிரி சில குறைய மனசுல போட்டுட்டு நிக்குது உடம்பு தொந்தரவுல. அதான் நீ கிட்ட கூட நாட போ வரம்போ. இந்த தாய் அப்படியே ஓ படிச்சு வேலையோட வர்றப்போ தாயே எத்தனையோ பக்கம் போய் கையெழுந்தியாச்சு, எத்தனையோ தேவாதி கையெழுந்தியாச்சு, எத்தனையோ மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, எங்கெங்கயோ போயாச்சு. உனக்கு இருக்கிறது தாயி சொல்ற கேட்டுக்கோ. மனசுல நிம்மதி இருக்காது, மனசுல பல குழப்பம் இருக்குமாயா. கருக்குன்னு பயமா இருக்கு தாயி. ராத்திரியில் தூக்கம் வராது. அண்ணன் மரக்காட்டம் இல்லாம கண்டபடி பேசிக்கிட்டு என்னென்னமோ உனக்கே தெரியாம சில காரியமெல்லாம் நடக்குதாயா. தாயி இது ஏவல் சம்பந்தப்பட்டதாயா. இது எங்கேயும் போய் காசு பணத்தை இதுவரை தொலைச்சது போது இனிமேல் தொலைக்காது. என்னை நம்பி வந்து நில்லாயா. இன்னைக்கே எடுக்கும் பாரு, இன்னைக்கே எடுத்து அந்த வாத பொருளை போட்டு அமுத்திக்கிறாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். குடும்பத்தோடு நல்லபடியா தங்கத்தை ஓட்டி உழைக்கிறதுக்கு இந்த பாவத்துக்கு கருப்பு உத்தரவாதம் தந்தாயி. புரியுதா? இன்னைக்கு எடுத்துருவேன். இன்னைக்கு என்ற பார்த்து என்ற வீட்டு வெளியே போற போதே கட்டில போட்டுருவேன். வீட்டுக்கு நான் வருவேன். வந்து எடுத்து என்ற கிக்கத்துல வச்சுட்டு வந்துருவேனாயா. இனி நல்லபடியா பொழைச்சுக்கோ, பேர் வாங்கி கொடுத்தாரு. புரிஞ்சுதா? இந்த 3 தனி எப்படி தனி வாக்கணும்னு அடியான கேட்டுக்கோ. மருமக ஊழல் சேர மாட்டேங்குது, இல்லத்துக்குள்ள பேச்சுவார்த்தை இல்ல. அதே மாதிரி வருமானம் வந்து நிக்க மாட்டேங்குது, கொடுத்ததெல்லாம் ஏமாத்தி நிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா. தாயே எத்தனையோ பேருக்கு காரியம் எடுத்துட்டேன், உனக்கு மட்டும் காரியம் தவணையா நிக்குதுன்னா நீ கொடுத்த பக்தியிலையோ மற்றவங்களோ அதெல்லாம் குறவுக்கு நான் சொல்லுவியா. கால நேரம் நீங்க உட்காச்சிட்டு நிக்குது. கொஞ்சம் பொறுமையான இப்ப கொண்டு ஒப்படைச்சு அப்படின்னா மறுபடியும் விண்ணப்பட்டு போயிடும். புரியுதா? ஐயோன்னு சத்தம் கேட்குன்னு சொல்றேன். புரியுதா? புரியலையா? அதனால நீ எம்பொறுப்புல கொடு. அதை கொண்டு வந்து சேர்த்து நிலையா நிக்க வைக்க வேண்டியது எம்பொறுப்பு. அதே மாதிரி திரடனுக்கு எல்லாம் கொஞ்சம் உன்னைய ஏமாத்தி பாக்குறானுங்க. அவங்க அல்லைய மொத்தம்லாம் சொன்ன சொல்லு மாறாம மீட்டு கொடுத்த கொஞ்சம் பொறுமையான போதுமா போகிறா. சொல்றது புரிஞ்சுட்டியா? உன்ற பக்தியிலையோ என்னை கையேந்திரதுலயோ நீ மனசுல நினைச்சிட்ட அப்பனுக்கு எல்லாத்துக்கும் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது, அப்ப கோபப்பட்டாராட்டு இருக்குது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. கோபமும் படல, ஒன்னும் படல. நீ அப்படியெல்லாம் நினைக்கவே கூடாது. நீங்க எல்லாம் நீயும் இல்லை இருக்கிற அத்தனை பேருமே சொல்றனாயா. 3.25 நாளையில காரியம் நடக்கணும்னு வந்து கேட்கறீங்க. நானும் நடத்தியும் போடுவேன். நடத்துற வல்லாம அந்த கற்பனை உண்டு. ஆனா நடத்தினா நினைக்குமா நினைக்காதாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அப்படி நடத்தி ஏமாந்துட்டா அப்ப கைப்பற்றி விட்டாரே அப்படின்னு பேர் வந்துரு. அதனால எம்பொறுப்புல விட்டு சேதாரம் எல்லாம் ஒப்படைத்து வட்டி நேரகாலசமா வைக்கலேட்டா இந்த பாட்டு கற்பனை பொய்ச்சாமி நினைச்சுக்கோ. நொண்டி கேட்டு போட்டது இன்னைக்கு விலை கூட்டாச்சுரா. தெரிஞ்சுதான் நீ பொழப்ப பார்க்கணும். என்ன போய் தொழில் உண்ணி பழையபடி எல்லாத்தையும் போய் முயற்சி பண்ணு, பேர் வாங்கி கொடுத்துறேன். அதுபோல சில மனக்குறையை போட்டுட்டு நிக்கிறேன். அந்த மனக்கதைக்கு எம்பொறுப்புல விட்டு நம்ம அவசியோட அல்ல மொத்தம்லாம் கம்முனரு. புரியுதா? வீட்டு கொடுத்தது சத்தியவாக்கு. இனி எந்த தொந்தரவும் வராது. தங்கச்சார் ஓட்டு போடலாம்.
போட்டு வந்து நிக்கிறிய தாயி, நான் எப்படி இந்த கத்தி முறமால நிக்கிற பாத்தியா, அதே மாதிரி என்ற தங்கை இன்னைக்கு பட்டி அத்தனை நீங்க முடக்கி வச்சுட்டாங்களா? உங்களோட பட்டியல இன்னைக்கு தொழில் முறை எத்தனை சின்ன பின்னமாய் போச்சாயா? வருமானம் வர வேண்டியது நின்று வச்சுதாயி, எல்லாம் ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கல், காரியமும் கை கூட மாட்டேங்குது. இன்னைக்கு நாலா விதத்துல இந்த வட்டி இன்னைக்கு வெள்ளாம பட்டியா இருந்தது, இன்னைக்கு வெறும்பட்டியா பண்ணி வச்சுட்டாங்க ஐயா. உங்க வட்டி முடங்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துல ஆகுது. இந்த 6 மாச கட்டத்துல வாழ்வா சாப்பாடு நிக்கிறதாயி, நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறதாயி. இந்த பாலத்துக்கு கருப்ப கட்ட உடச்சு போடலாம் கும்பிடுது, அதே மாதிரி எதிரிக்கு பாடம் கப்பிச்சிடலாம் ஐயா. வர்ற ஒரு மந்திரகாரங்கிட்ட கோடாங்கிட்டு கூட காசு தொலைச்சு போட்டு வந்திருக்க, இனிமேலாம் அந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது. என்னை நம்பி வந்து நில்லு, 10 காசு செலவு இல்லாம வீட்டு போடலாம், வாங்கி போடலாம். பெரியாண்டவனை கும்பிட்டியா? ஒரு பாக்கி நிக்கலாம் போய் கும்பிட்டுட்டு இப்போதைக்கு செய்ய முடியலனாலே ஒண்ணு வைக்கிற இடத்துல பூவை வச்சு கும்பிட்டு போட்டு வந்து சேர்த்தையே மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பத்திரம் வச்சுக்க. ரசம் போட்டு காசு வந்து சேர மாட்டேங்கிறான், அடி போட்ட காசு வந்து சேர மாட்டேங்குது. கருப்பு துணிக்கார கோட்டுக்காரங்க தப்பு பண்றானா, வேற தப்பு பண்றாங்களா ஒண்ணுமே தெரியாம என்றாங்க முடிச்சு பிடிக்குது. அது போக இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லையா, எல்லாம் ஓரியாட்டா தூரியாட்ட சிக்கல் உண்டா இல்லையா? தாயே உனக்கு விபத்து பணம் வரமாட்டேங்குது உண்டா இல்லையா? 10 ஆண்டு காலமா தமிழையா நிக்குது, இதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற, முறை போட்டுட்டு நிக்கிறியா? பயப்பட வேண்டாம், கோட்டையில கொஞ்சாடி தந்துறனாயா. தாயி பணம் பாதி பணம் உத்தரவு ஆயிடுறாயா, புரிஞ்சுதா? அதுக்கு உண்டானது போய் ஆராய்ச்சி பண்ணி ஏமாந்தக்குள்ள பொழைக்காத வீட்டு கொடுத்துருவா. அதே மாதிரி வெத்த கண்ணுக்கு கல்யாணம், ஆண்கண்ணு கல்யாணம் ஆகணும். அதே மாதிரி அந்த ஆண் கண்ணுக்கு கற்பேவி விட்டுருக்காங்கடா. ஏன்னா அட பொட்டி மகன சொப்பனத்திலும் சரி மத்தத்திலும் சரி தலை சுத்தி நிக்குதுடா, கரைய 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 கரையன்னு. அடா அடியா தண்ணி குடிக்கிறது அளவில்லாத தண்ணிடா, அட பாட்டி முடங்கி நிக்குதுடா. தாயி ஒரு பூ ஏற முடிஞ்சு நிக்கின்ற பட்டியல வந்து நிறுத்தியாயா? இல்ல அப்படின்னா உன்ற தங்கத்தை அழகா தூக்கி போயிருவாங்க, புரிஞ்சுதா? இது ஏவல் சம்பந்தப்பட்டதப்பா, ஏவல் சம்பந்தப்பட்டதுனால தான் இன்னைக்கு அடியா உடைக்கிட்டா உடைச்சிடலாமா? ஆனா வம்பு பண்ணக்கூடாது, எந்த பக்கம் போய் வம்பு பண்ணக்கூடாது. நீ எம்போருக்குள்ள விட்டுறோம் அடியா. உறவு கெடுத்து வேடிக்கை பார்த்துருக்கு, புரியுதா? உறவு ரத்தத்துல கலந்தது இன்னைக்கு ஒரு காரியத்துல நடத்தாம நல்ல காரியத்துல இன்னைக்கு சிக்கலாய் போய் சண்டை பம்பு சக்கல்ல இன்னைக்கு முடக்கி வேடிக்கை பார்த்தாங்க. நீ என்னதான் மணிப்போடு பார்த்துக்கலாம்னு சத்தம் போட்டு இன்னைக்கு அடியான வைத்தியாரம் பண்ணி ரோட்டு விட்டாங்க இல்லையா? அளவு கடந்த குறும்பு எனக்கு ஆகாதத என்ன அவன் கையேத்து அதுல நிலவழிஞ்சு நிக்கிறான் ஐயா. தொழில் முறை எத்தனை சின்ன பண்ணப்பட்டு போச்சு, கல்யாணம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ எப்படி சாதிச்சுக்கிறாங்க பாரா. ஏடா ஐயி அந்த வல்லாமாவி கிட்ட போக முடியாது, புரியுதா? எந்த தேவாதியுமே போட்டான் கோளாறு கிட்ட போக முடியாத முட்டிட்டு ஓடவனே, புரியுதா? நான் மற்ற தேவாதிய போக சொல்லல, போக முடியாது. போதான் பாரு அவன் யாரு அந்த பின்னாடி மண்டி போட்டு உட்காந்துருக்கான் பாரு, அவன் அனுப்புறனாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம், அத்தனையும் எடுத்து வாயில் போட்டு முழுங்கிட்டு வந்துருவான். அடியானுக்கு நல்ல புத்தி கொடுத்துடலாமாயா. முதல் அந்த கெட்ட வழக்கத்தை மீட்கலாம், 2வது கல்யாணத்தை படி போடலாமா, காரியத்தை நடத்தி தந்துடுறேன். வட்டி இன்னைக்கு எல்லாம் முள்ளும் முதலமா கிடக்குது, ஊத்து கூழுங்க நந்தவனமா மீட்டு ஜேபட்டியில் நிறுத்தி அழகு பார்த்து போறேனாயா. ஓதாய் வரம்போ இன்னையிலிருந்து ஆரம்பிக்கிறோம். தங்கத்துக்கு பேப்பர் என் அடிய பேப்பர் போடுறேன்னு அப்படின்னு கேட்டானா, பேப்பர் போட்டானே நீ நினைச்சுக்கிட்டா கூட போய் பேப்பர் போடுறேன் அப்படின்னு இந்த அடியா சொல்லிட்டு பொண்ணை வந்து கோவப்பட்டோம். பேப்பர் போடுறேன் அப்படின்னு பேப்பர் போட்டானா அப்புறம் நீ தப்பா நினைச்சா அதுக்கு நானா போட்டு சரி ஐயா வேலை வாங்கி கொடுத்தாச்சு. சொல்லு 10 பணம் எச்சு பணத்துக்கு உத்தரவு போட்டுருந்தாயா. அதே மாதிரி உனக்குமே ஒரு டசி காமிச்சுக்கிற போய் பாரு, அமைச்சு கொடுத்துட்ற பூந்தே ரோட்டி போடலாம். வேற என்ன வேணும்? அவ்வளவுதான்பா. நினைச்சோட இன்னும் அதையும் நடத்தப்பா. கல்யாணம் பண்ணோன்னு அடியானுக்கு கல்யாணம் பண்ணோன்னு தாயி ஆடி முடியிருக்குள்ள திசை காமிச்சுக்கணும். ஆனா விட்டவன் வேற மாதிரி நடக்கிறானே. பால் கடையில கொஞ்சம் கணக்கு பாரு, பால் கடையிலடா கொஞ்சம் கணக்கு பார்க்க வேண்டியது பாக்கி நிக்குது, அது தெரியாம முடிக்கிறாங்க.
தெரியல பால்கடையில் போய் உட்காந்துக்குவானே உட்கார்றானே அங்க 2 பேர் வேலை செய்வாங்களே அதுல ஒரு புள்ள ஒரு பையன் ஆராய்ச்சி பார்த்துக்க எனக்கு தெரியாத சொல்ற மாதிரி இருக்க அதனால அவன் நல்லவனாயா அவன் எதை எடுத்தாலும் பெப்போ தனாட்ட முடிப்பான் உங்களோட தந்தைக்கு சொல்றேன் புரியுதா அதனால நான் இருக்கிறது வியாபாரத்துக்கு வச்சுக்கோ என்ன பண்ணலாம் ஓ ஆண்டவன் நல்லதுபடி கொடுத்தாச்சுல ஓ வீட்டுல இருந்து சண்டை வந்துருமாயா ஓடு விட்டதே வருது கல்யாண காரியத்துக்கு வந்து உத்தரவு கேட்குதாயா வியாபாரம் போக்குவரத்துக்கெல்லாம் மாற்றத்தை கொடுத்தாச்சு கல்யாண காரியம் விட்டதே வருது இந்த மாசம் முடியறதுக்குள்ளதையும் அமைச்சு கொடுத்துருவேன் காரியத்தை நடத்தி போறவன் புரியுதா அவன் சொல்றான் இவன் சொல்றான் நல்லா போட்டு உழப்பிட்டு நிக்காத அதே மாதிரி விங்கடிக்க மாட்டேன் இந்த ஆடி முடியக்குள்ள உறுதி பண்ணிடலாம் ஆடி முடிஞ்ச உடனே வெத்தவாக்கு மாத்திடலாம் வைகாசியில கல்யாணத்தை பண்ணி போடலாம் ஓடே இன்னைக்கு முதலுக்கு கூடு கட்டி கொள்ளாங்க ஏன் கவலைப்பட்டு கிடக்குறீங்க புதிய தாயே தாயே எத்தனையோ சிரமத்திலேயே பட்டிக்குள்ள வந்து இருந்தது எத்தனையோ மாற்றத்தை கொடுத்தாச்சு இப்போ இதுக்கும் சூடு போட்டலாம் புதிய தாயி இன்னைக்கு இந்த கூட வந்து நிக்கிற ஜெயிச்சலாமா வண்டிக்கு உனக்கு இது வண்டிக்கு உனக்கு குறையீட்டு கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறா குறையீட்டு வந்து கேட்டுட்டு நிக்கிறா அதே மாதிரி ஒரு பைத்தியார பேயோர்த்தி குடிச்சு ஆனா பேய் முடுக்க முடியாம உலகம் பூரா சுத்திட்டு கணக்குள்ள வந்து என்னை கையேந்திரா எடுத்து பாதவங்களை போட்டாச்சு அவன் தெரிஞ்சு வந்து நிக்கிறான் வர சொல்லு பார்க்கலாம் ஐயா தாயி குறை மேட்டலாமா நான் இருக்கிற தாயி உனக்கு கவலைப்பட வேண்டாம் யாராரோ என்னென்னோ சொல்றாங்க விடுறா யாராரோ என்னென்னமோ சொல்றாங்கன்னு சொல்லி கவலைப்பட்டு நிக்க வேண்டாமாயா தாயி கோலத்துக்கு உத்தரவு போறேன்னாயா வரம் கொடுத்து வரம் கையில ஏந்திர அப்படின்ட்டா இந்த பாலத்து கருப்பு பைச்சாமி நினைச்சுக்காயா ராத்திரி படுக்கிற போது இது மென்னுதுன்னு முழுங்கிடும் இது ராத்திரி படுக்கிற போது இது மென்னுதுன்னு முழுங்கிடும் இதை அதுக்கப்புறம் இதை உரிச்சு தின்னு போடு இதை நீ இதை உரிச்சு தின்னு போடு தோலாக்கட்டால போட்டு இதை கொண்டு போய் பத்திரமா சேமிச்சு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சு வாதாகி இப்பவே உத்தரவு கொடுத்துறோம் கேட்டுக்கா பல்லு பட்டு முழுங்கினா புள்ள பல்லு போடாத முழுங்கினா பையன் இதான் தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்கா அடியா தாயி அலங்கோலமா வந்து நிக்குது பட்டி அலங்கார் பட்டி போடல புரியுதா கட்டில போட்டு கட்டை தரிச்சு கச்சேரி வீட்டுல விடுறாங்க ஐயா ஒன்னும் பயப்பட வேண்டாம் தாயி இன்னைக்கு கட்டை உடைக்கிறனாயா இன்னைக்கு இன்னும் இருந்து தொழில் படிப்படியா முன்னுக்கு கொண்டு வரப்பா அதே மாதிரி சிலதெல்லாம் உடைக்க முடியாது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் உலகம் பூரா தெரிஞ்சு போயிடுது அதனால இந்த பாலத்துக்கு இருக்க உனக்கு கூடு கட்டி காப்பாத்துறனாயா கடனை மீட்டு போடலாம் தொழிலை மீட்டு போடலாம் செல்வாக்கி கொடுத்துறனாயா இது சத்திய வாக்கு தொழிலுக்கு போக்குவரத்துல வச்சுக்கா அங்க கல்லாவில வச்சுக்கா பக்கத்து வீட்டுக்காரி வந்து மாட்டிட்டு இருந்தாளா ஒரு சத்தம் போட்டு பேசுற நல்ல போய் போட்டுங்களா ஒரே வாரம் என் பட்டியல வந்து நின்ன உலகம் பூரா சுத்தி பார்த்து வந்தது இல்லையா அவ கட்டில போட்டுட்டு தகுதி பண்ணல நீ அடியானுக்கு தீர்க்காயிச்சு எந்த பத்திலும் குறை வந்து சேராதாயா அதே மாதிரி நீ பொழப்பு பார்க்க போயிடும் வீட்டுல நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறானா முதல் தூங்க மாட்டானாயா முதல் அண்ணன் தண்ணி இறங்காது கண்டபடி பேசிட்டு அவன் பாட்டு ஓரமா போய் உட்காருவானாயா நான் சொன்னேன் அடியா மேல தப்பு இல்லை அப்படின்னா இவன் மேல தப்பு இல்லை அவன் மேல இருந்த அந்த பெண்ணு ஒரு இது துர்வாவியாயா கொஞ்சம் அது பக்கத்துல விட்டுலையாத ஒன்னும் பயப்பட வேண்டாம் அதை முடிக்காச்சு நீ நல்லது பண்ணி கொடுத்துறா இத எப்படி தெரியுமா கொண்டு தெரிஞ்சுக்கோ அங்கா கருப்பு போட்டியில உள்ள ஆளுது வெளி சிரிச்சு வந்து நிக்கிறேன் ரங்கா இல்லையா தாயே எல்லாம் கண்ணோமல்ல காரியத்துல அடியா ஆளாம மாட்டம் தலைஞ்சிருந்த அடியா கட்டில போட்டாங்க புரியுதாதாயே இன்னைக்கு கட்டில போட்டு இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுது இந்த 2 ஆண்டு காலமா அடியான் செய்யறது அடியானுக்கு தெரியாது புரியுதா நாம போற பாதையே தவறு அப்படின்னு ஒரு மனசு சொல்லு 2வது வாரம் அதை விட்டுட்டு இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கு
வியாபாரத்துக்கும் போறதுக்கு பிரியம் இல்ல, தொழிலுக்கும் போறதுக்கு பிரியம் இல்ல, எல்லாம் வெத்தாலா விட்டு பட்டி விட்டு பட்டி பிரதேசம் போகணும்னு சொல்லி நடந்துருந்தாயா. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். நான் இருக்கிற தகுதிமா நில்லு, நல்லபடியா தொழில் ஓட்டி இல்லாம கல்யாண காரியத்தை முதல் முடிச்சிடலாம். ஒன்னும் பயப்பட வேண்டாம். 1-2 புரியுதா? மரவரெல்லாம் சொல்றது ஐயா சொல்றது புரியுதா? நான் இருக்கிற தகுதிமான இல்ல, தாயும் தகுதிமா கூட வந்து நிற்கிற தகுதிமான இல்ல. குழப்ப பாரு, நீ வெடிக்கலாம், செல்வாக்கி வெடிக்கலாம். இதுல இருந்து மீண்டும் தன்னை போல ஓடியாருக்க முடியும். போக்குவரத்துல வச்சுக்கா, இது தொழிலுக்கு வச்சுக்கா.